back like she wanna talk. Hi guys, welcome to our channel Zone 14 Football. So இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எல் கிளாசிகோ முடிஞ்ச கையோடய ஒரு வீடியோ பண்ணிடலான்னு ஐடியா பண்ணோம். பிகாஸ் இந்த எல் கிளாசிகோக்காக 1 வீக்காக எல்லாருமே ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் சரி, அதர் லீக் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஒரு கீனா பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த எல் கிளாசிகோக்காக தான். அதுவும் எஸ்பெஷலி ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ். ஏன்னா ரெண்டு பெரிய விஷயம். ஒன்று வந்து லாஸ்ட் சீசன் 4 லாசஸ். கண்டிப்பா அந்த 4 லாசஸ்ல வந்து பார்சிலோனா 16 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க, ரியல் மேட்ரிட் 7 கோல்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. பிளஸ் ஹோம்லேயே வந்து பயங்கரமான லாஸ் ஆனாங்க. அதனால வந்து அது ஒன்று, அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் உனக்கே தெரியும், லமீன் டெஃபினட்டா. லமீன் வந்து கண்டிப்பா அவர் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அவனுங்க அதான் சொல்றேன், நீ 4 மேட்ச் மென்ஷன் பண்ண, 4 மேட்ச் தோத்தது மட்டும் இல்லாம அதுல லாலிகா டிராஃபி போச்சு, சூப்பர் கோப்பா டிராஃபி போச்சு, அது மட்டும் இல்லாம கோப்பா டெல்ரேவும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்சா வந்து ரியல் மேட்ரிட்ல எல்லா வகையிலையும் போன சீசன் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் வந்து அதுலேயே காண்டா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி வேற நம்ம லமீன் யமால் சும்மா இல்லாம இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல போய் ரியல் மேட்ரிட்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேன்ஸ் பேசிக்கிறது வேற. ஆனால் ஒரு பிளேயரே ஒரு மேட்ச் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இப்படி வந்து பேசுறது எந்த அளவுக்கு எனக்கு சரி. கண்டிப்பா அதுவும் ஒரு இப்போதான் 18 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, செம்ம டேலண்ட் இருக்கு, நல்லா லாஸ்ட் சீசன் வந்து சரியான சீசனு, நிறைய கோல்ஸ், நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ், டீமுக்கு நிறைய ஹெல்ப் ஆச்சு. பிளஸ் வேர்ல்டு வைட் வந்து பலோன் டியார்ல கூட ரன்னர் அப்லாம் கூட ஓகே டிசர்விங்கா இல்லையான்றது செகண்ட் திங். அந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து எதாவது பண்ணியிருந்தா தான் வர முடியும். அந்த லெவல்ல இருக்கும் போது நம்ம என்ன பேசுறோன்றத வந்து பயங்கரமா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அது 18 இயர்ஸ்னா வந்து ஃபுல் கரியரே இன்னுமே தான் இருக்கு, ஆறவே முடிக்க போகுது. ஆமா, அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈகோ இருக்கலாமான்னு தெரியல. பட் ஆனா இதுதான் வந்து ஒரு இக்னைட்ஸ், அதாவது ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸையும் சரி ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸையும் உசுப்பேத்தின விஷயம் இதுதான். மேட்சுக்கு முன்னாடியே ஒரு ஹீட் ரெடி ஆயிடுச்சு எல் கிளாசிகோ. ஓகே, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி இருக்க போது சரி எப்படி போகுதுன்ற போது பார்க்கும்போது கேம் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்க்கு இதாக தான் போச்சு. ரியல் மேட்ரிட் வந்து ஒரு பெனால்ட்டி கால் வின் பண்ணி ரெஃப்ரி பெனால்ட்டின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அது ஓவர் டர்ன் ஆகும். பிகாஸ் அது வந்து ஒரு ஃபேர் டிசிஷன். ஏன்னா லமீன் யமால் காலை தான் வினி உதைச்சிருப்பாரு. ஸோ அதனால வந்து அது ஓவர் டர்ன் பண்ணி ஓகே திருப்பி 0-0 போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மொமெண்ட், எம்பாப்பே வந்து குன்ஃபு கிக் அடிச்சு ஒரு கோல் அடிப்பாரு, அதுவுமே ஆஃப் சைடு. ஆமா, அது அப்படியே வந்து ஜ்லட்டான் இப்ராஹிமோவிச்ச பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா பால் டக்குன்னு பிரேக் ஆகி உளுந்த அடுத்த செகண்ட் ஒரு ஷாட், ஒரு பயங்கரமான வேர்ல்டி உப்பு உள்ள போயிருந்துச்சுன்னா பயங்கரமா உள்ள போயிருச்சு. ஆனா ஆஃப் சைடு வந்து பயங்கர. ஸோ அதுவும் ஒரு நதர் கான்ட்ரவர்ஷியல் விஷயம்னா, எப்போதுமே இந்த மைல்டு ரொம்ப கம்மியான மார்ஜின்ஸ்னு இருக்கும் போதே நிறைய பேசுவாங்க அதை பத்தி. ஆனா இது ஆஃப் சைட் தான். இது வந்து அதான் சொல்றேன், பார்சாவோட ஆடும்போது ஆஃப் சைட்ஸ் நிறைய வர செய்யும். பிகாஸ் அவங்க ஆடுறதே ஹைலைன் தான். ஸோ நிறைய வர செய்யும். பட் ஆனா அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் நீங்க பார்க்கணும், பெல்லிங்ஹாம் டு எம்பாப்பே சரியான பாஸ். அது போட்டதுக்கு அப்புறம் எம்பாப்பே ஒரு பர்ஃபெக்ட் ரன் அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு சாலிட் ஃபினிஷ். 1-0 அஹெடா போவாங்க. ஆக்சுவலி அது அந்த ஆஃப் சைட் கோலுக்கு அப்புறம் அடிக்கிற கோல். ஸோ இது வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து 1-0 இந்த கேமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே போச்சுன்னா கேட்டால் கிடையாது. அர்டா குலர் வந்து ஒரு காமெடி பண்ணுவார். அதாவது அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான மொமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிய போகுது, நீ கிளியர் பண்ணு இல்லை சீக்கிரமா டிரான்சிஷன் பாஸை போட்டுரு. வச்சு பெட்ரி நல்லா ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. பெட்ரி ப்ரெஸ் பண்ணி பால் வின் பண்ணி ராஷ்வர்ட் எடுத்துட்டு போய் ஃபெர்மினுக்கு போடுவார். ஆஸ் யூஷுவல் ஃபெர்மின் வந்து இப்போ யூசிஎல்லே 3 கோல் அடிச்சிருப்பாரு. இப்போ ஒரு கோல் அடிச்சு 1-1 ஆகி ஒரு செலிப்ரேஷன் போடுவார். கண்டிப்பா. ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஓகே 1-1 இருக்கு, கேம் நல்லா பாய்ஸ்டா இருக்கு. அப்புறம் ஆனா கரெக்டா திரும்பியும் இன்னொரு கோல். நம்ம பெல்லிங்ஹாம் வந்து சரியான பொசிஷன் ஆஸ் ஆல்வேஸ், அண்ட் பெல்லிங்ஹாம் இஸ் பேக். ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் இந்த மேட்ச்ல. லாஸ்ட் கேமும் யூசிஎல்லையும் வந்து ஒரு ப்ராப்பர் கான்ட்ரிபியூஷன். ஸோ பெல்லிங்ஹாம் மாதிரி ஒரு பெரிய பிளேயர், ஒரு ரியல் மேட்ரிட்க்குன்னு வந்து நிறைய வச்சிருப்பாங்க, கலாக்டிகோஸ்னு நிறைய வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ப்ராப்பர் கலாக்டிகோ. ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து ரியல் மேட்ரிட்க்கு பயங்கர பிளஸ்ஸா இருக்கு. அண்ட் அந்த கோல் வந்து ஈஸியா அவங்களுக்கு வந்து 2-1 போச்சு. பட் இது எல்லாமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆயிடுச்சு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு ஃபுல் ஹாஃப் இருக்கு, 45 மினிட்ஸ் இருக்கு. ஸோ பார்சிலோனா திரும்பி வரலாம், ரியல் மேட்ரிடும் நிறைய கோல்ஸ் அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு பெனால்டி கிடைக்கும், எம்பாப்பேக்கு கிடைக்கும். பட் செஸ்னி ஒரு டாப் சேவ் போடுவாரு. அது மட்டும் இல்லாம செஸ்னிக்கு இது வந்து சரியான கேம், 9 சேவ்ஸ். மெஸ்ஸி இல்லைன்னா வந்து பார்சிலோனா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஆமா பட் கண்டிப்பா, ஏன்னா அந்த பெனால்டி சேவ்னாலே 3-1, ஸோ அங்கேயே கேம் கை விட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் ஆடுறது பொறுத்து தான் அவங்க வந்து அந்த ஹியூமிலேட்டிங் ஸ்கோர் லைன் மாதிரி அது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த பெனால்ட்டி விட்டதுக்கு அப்புறம் மொமெண்டம் அவங்க பக்கம் ஷிஃப்ட் ஆகி பார்சா நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கேம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் சான்ஸ் பார்சா கிடைச்சுதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா கடைசியாக அந்த லமைன் யாமால் போடுவான், அரோயோ கிடைக்கும், அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராப்பராக இருக்காது. பட் அதனால அந்த எக்ஸ்ஜி வைஸ் பார்த்தாலுமே 1 தான், பார்சாக்கு 1 தான் எக்ஸ்ஜியே இருந்தது. ஆனால் ரியல் மேட்ரிட் பார்த்தீங்கன்னா 3.6 இருந்தது. அப்போ அவங்க கண்டிப்பாக கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா பெனால்ட்டியே விட்டாங்கன்னா எக்ஸ்ஜி கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அது கோல்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது 2-1. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இவங்க அடிச்சு ஈஸியாக வின் பண்ணி ஹியூமிலேட்டிங் ஸ்கோர்ல நான் மாற்றலாம் பார்சா முன்னாடி பண்ணுற மாதிரி. இல்லைனா இவங்க கம்பேக் கொடுத்து கேமில் ட்ரா பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க இன்ஜுரி இஷ்யூஸ்க்கு பார்சாக்கு ட்ராவே ஒரு பெரிய ரிசல்ட். கண்டிப்பா இருந்தாலும் வந்து ஓகே பார்சலோனா டாமினேட் பண்ணாங்க கேம் பொசிஷன் படி 68%, பாசஸும் வந்து டபுள் மடங்கு வச்சிருந்தாங்க. பட் வந்து த்ரெட்டனிங்கா விளாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம். எல்லாமே வேஸ்டட் பொசிஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோலுமே நம்ம பார்த்தோம்னா அது வந்து அவன் ஆர்டாகுலரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அவன் மிஸ்டேக்னால தான் போச்சு. அப்படி இல்லாம கிளியர் கட்டா ஒரு ப்ராப்பரா சான்சஸ் கிரியேட் பண்ணல நிறைய இந்த கேம்ல. கண்டிப்பா. பட் ரியல் மேட்ரிட் வந்து என்னதான் வந்து அவங்க பொசிஷன் கம்மியா இருந்தாலும் ஷாட்ஸ் அதிகம், ஆன் டார்கெட் அதிகம், த்ரெட்டும் அவங்க தான் இருந்தது. கோல் த்ரெட் யூஸ்வலா நீ பார்த்தனாலே கேம் ஸ்டைல் வந்து பார்சா பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் ஹைலைன் ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பா பால் வச்சு ஆடுற டீம் தான். அண்ட் ரியல் மேட்ரிட் டிரான்சிஷன் கவுண்டர்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம் பார்சாவோட ஹைலைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, எம்பாப்பே ஒரே கேமில் 7-8 ஆஃப் சைட் வாங்கியிருப்பாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது தான். அது ஹைலைன் ஒர்க் ஆச்சுன்னா பார்சா அன்னைக்கு முடிச்சிருவாங்க, ஒர்க் ஆகலைன்னா இவங்க முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான். அந்த பிஎஸ்ஜி கேம் மாதிரி தான். ஸோ ரொம்ப மைல்ட் மார்ஜின்ஸ். அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், பெருசாக எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் ரெட் கார்டு இன்சிடென்ட் நடக்கும். பெட்ரி வந்து செகண்ட் எல்லோ வாங்கி 2 வாங்குவார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டக்அவுட்ல வந்து இங்க பார்சலோனா டக்அவுட்ல இருந்து இவங்க ஆளுங்க வர, அப்புறம் ரியல் மேட்ரிட் டக்அவுட்ல இருந்து அவங்க ஆளுங்க வர, நடுவுல போலீஸ் வர, என்ன நடக்குது இது? அதாவது ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இத்தனை பேர் ரெடியா இருக்காங்கனாலே எனக்கு தெரிஞ்சு எல் கிளாசிக்கோக்கு மட்டும்தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகே இவனுங்க சண்டை செய்யணும், விளையாடுறது வரது வேற கதை, சண்டை செய்யணும்னே வருவாங்கன்ற மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க. ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் பக்காவா இருந்தது. இவங்க சைடு ஜாபி அலோன்சோ நிறைய ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஹன்சி ஃபிளிக்கை வேற தூக்கி மேலே உட்கார வச்சிட்டாங்க. அது பெரிய மைனஸ். டச் லைன் இருந்தா அது ஒரு ஃபன்னா இருந்திருக்கும். ஹன்சி ஃபிளிக் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க ப்ரொடெக்ஷன் அவ்வளோ இருந்தது, அவ்வளோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சிடும். ஆனா கேம் முடிஞ்சாலும் இங்க டிராமா மட்டும் முடியல. கண்டிப்பா. அப்போ வந்து கார்வே நம்ம பார்ப்போம் எல்லாரும் பிளேஸ் ஓகே கை கொடுக்குற மாதிரி வருவாங்க. கார்வேயால் வந்து ஏதோ பேசுவார் யமால்கிட்ட, ராஷ்வர்ட் பக்கத்துல ஓகே கை கொடுத்துட்டு போலாம் ப்ரோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் வந்து கார்வேயால் ஏதோ பேசுறது வந்து அவங்க ட்ரிகர் ஆகும். அப்புறம் யமால்கிட்ட தான் ஏதோ பேசுவான், பேசிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளேயர்ஸ் வருவாங்க. அது என்னன்னா அதாவது மேட்ச் முன்னாடி அவன் பேசினது வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ், ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் பிளஸ் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சா பிளேயர்ஸ் வித் ஸ்பெயின் கனெக்ஷன் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் செம்ம ட்ரிகர் ஆகும். அது மாதிரி தான் கர்வாயாலுக்கு வந்து மேட்ச் முன்னாடியே சொல்லியிருப்பான், நான் மேட்ச் அப்போ அவனை செட்டில் பண்ணிப்பேன்னு. அதுக்கேற்ற மாதிரியே மேட்ச் முடிஞ்சவ இப்படி அதாவது நீ பேசிட்டே இருறான்ற மாதிரி அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லிட்டான். ஸோ அங்கேயே முடிஞ்சிச்சு. அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் லமைன் யாமால் அடிக்கிற இல்ல அப்போ வந்து ஓகே இதெல்லாம் வந்து யமால் லைட்டா வர மாதிரி இருக்கும். அப்போ காமாவிங்க போய் கன்சோல் பண்ற மாதிரி தான் போவாரு. அதை வந்து பார்சலோனா பிளேயர்ஸ் என்ன நினைச்சாங்க, ஃபைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க பிளேயர் கர்ட்வா வந்து அப்படியே பயங்கரமா அந்த பிரசன்ஸோட வருவாரு. அவர் 6 அடியில இருக்கவங்கலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வினி வேற வந்து ஒரு இது பண்ணி அவர் வந்து காட்ஸ் எல்லாம் தாண்டி வாடா அப்படின்னுவாரு. லமைன் இப்படி ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ ஒரு பயங்கர, ஏன்னா கண்டிப்பா தெரியும் லமைன் யாமால வந்து அவனுங்க டீம் பிளேயர்ஸ்க்கே பாதி பேருக்கு பிடிக்காது. பிகாஸ் ஹி ஹாஸ் அந்த ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் அந்த ஈகோனாலேயே பார்சா பிளேயர்ஸ்க்கே அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா மித்த பார்சா பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யமால் வந்து அவர் நல்ல பிளேயர், ஓகே நல்ல பிளேயர் எல்லாம் ஓகே. பட் ஆனால் 18 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு ஈகோ, இந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்து இருந்துச்சுன்னா எந்த லெவலுக்கு அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னா, மெஸ்ஸி ரொனால்டோலாம் நம்ம சொல்றோம், அவங்க இப்போ வரையும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணம் அவங்க காட்டுற டிசிப்ளின் டெஃபினட்டா. ஏன்னா அவங்க ரைவல்ரி இருக்கும், அவங்களும் அக்ரெஷனா இருந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனா இவங்க மாதிரி அவுட் சைட் ஆஃப் த பிட்ச் இவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. ஓகே நீ ஜெயிச்சிட்ட நல்லா பண்ணிட்டனா நீ என்ன யோசிக்கணும், அன்னைக்கு செலிப்ரேட் பண்றதோட பேருமே தவிர்த்து அந்த ஈகோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. சோ இப்ப யமால் பார்சலோனால இருந்தா இங்க ரியல் மேட்ரிட்லயும் ஒருத்தன் அந்த மாதிரி வினிசியஸ்
ஓகே 72nd மினிட்ல வந்து சப் பண்றாங்க. அவருக்கு பதிலா உள்ள வர்றது வந்து ராட்ரிகோ தான். ஏதோ ஒரு யூத் பிளேயர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ராட்ரிகோ அவரே ஒரு டாப் பிளேயர் உள்ள வராரு. ஓகே, நம்ம மேனேஜர் டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடணும். அது இல்லாம அவரு அங்க ஒரு ஆட்டிடியூட காமிச்சு அங்க பெஞ்சுக்கு போய் உட்காராம டைரக்டா உள்ளுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் திருப்பியும் வருவாரு, உட்காருவாரு. எனக்கு இவ்வளவு டிராமா எதுக்கு? அதாவது உனக்கு 70 நிமிஷம் ஆட வைக்கிறாங்க, உனக்கு ஃபுல் டைம் ஆடணுன்ற அந்த வெறி இருக்கு, எல்லாம் சூப்பர். ஆனா மேனேஜர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா ஒரு டாக்டிக்கல் டிசிஷனா இருக்கலாம், என்ன டிசிஷனா இருக்கலாம், அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வெளியே போறது. பிகாஸ் நீ ஒன்னை பத்தினது மட்டும் ஃபுட்பால் கிடையாது, இது ஒரு டீம் ஸ்போர்ட். ஸோ அப்படி இருக்கும் போது வினிஷஸ் பண்ணது எனக்கு சத்தியமா பிடிக்கல. எந்த மேட்சாக இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் கேம் அவங்க பெஞ்ச் பண்ணணும். அப்போதான் மித்த பிளேயர்ஸ்க்கு புரியும், ஓகே ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம், எந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி. ஈவன் ரொனால்டோ மெஸ்ஸியே இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடுவேன். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஹான்சி ஃபிளிக் இல்ல ஜாபி அலோன்சோவா இருந்தானா நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து வினிஷியஸும் பெஞ்ச் தான், யமாலும் பெஞ்ச் தான். வினிஷியஸ் ஏன்னா இதே தான் நம்ம பார்த்திருப்போம். வந்து ரூபன் அமோரிம் வந்து லாஸ்ட் சீசன்ல அத்தனை பிளேயர் கார்னாச்சோ, ராஷ்வர்ட் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. பட் இங்க வந்து இங்க இதுவே கார்னாச்சோ ராஷ்வர்ட் லெவல்ஸ் இப்ப எல்லாம் சொல்றாங்க, டேய் கார்னாச்சோ ராஷ்வர்ட் வினி யமால் ஒண்ணா கிடையாது. பட் ஆனா இங்க வந்து பிளேயர்ஸ்லாம் கணக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் இந்த மேனேஜர் அந்த டீம்ன்ற ஒரு கோட்பாடுக்குள்ளதான் இருக்கணும். பிகாஸ் அதுதான் ஒரு டீம் ஸ்போர்ட். நீ எந்த ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் நீ நினைச்சிட்டு இருந்தனா அது டீம் ஸ்போர்ட்டா கிடையாது. உங்க டீமுக்குள்ளேயே ஈகோ இஷ்யூஸ் வரும், நிறைய பிரச்சனை வரும், அது ஹெல்த்தியா இருக்காது. கண்டிப்பா இது பிளேயருக்கும் இதான் நல்லது. ஏன்னா இப்போ மேனேஜர் வந்து இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாதான் பிளேயருக்கும் புரியும், ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணா ஃபர்ஸ்ட் டைமுக்கே உட்கார வச்சுட்டாங்க, செகண்ட் டைம் வந்து எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே பிளேயருக்கும் புரியும் நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதான் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னா அவனும் இதே தான் பண்ணிருப்பான். அப்புறம் அவன் வந்து ஃபுட்பால் ஃபோக்கஸ் போய் இந்த மாதிரி ஸ்டண்ட் ஃபோக்கஸ் தான் வரும். அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே தான் நம்ம வினிஷியஸ் டீம் பார்த்தோம். வந்து பலோண்டியார் தோத்ததுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டா இல்லாம ராட்ரி வந்து சாலிடான டாப் டிசர்விங் சீசன். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ட்ட தோக்குனாங்கன்னா ஓகே நைஸ், ஒரு நல்ல ஸ்போர்ட்டா எடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தேவையில்லாத டென்ஷன், அதுக்கு சுத்தி அவ்வளவு பெரிய டிராமா, அதுக்கப்புறம் ஃபார்மும் டிப் ஆயிடுச்சு. அந்த சீசனே அடுத்தது வரவே இல்லை. ஸோ இங்க என்ன பிரச்சனைனா இங்க மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி கன்சிஸ்டன்டா ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி ஆடுறது கண்டிப்பா கிடையாது. இவங்கலாம் ஒரு சீசன் இப்போ இன்னுமே வரவங்களாம் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேட்டஸ் ஒருத்தன் அடையணும்னா ஸ்கில்ஸ் டேலண்ட் மட்டும் பத்தாது, டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே. நான் வந்து கண்டிப்பா ஆனா மேனேஜரையும் சொல்லணும். ஏன்னா இப்போ ரொனால்டோ வந்து சார் அலெக்ஸ் ஃபர்கியூசன் கீழே வந்தாரு. ஓகே ரொனால்டோ வந்து என்னதான் பெரிய கேரக்டரா இருந்தாலும் ஃபர்கியூசன் வந்துட்டா அவ்வளவுதான், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன்னு ஆயிடுவாரு. மெஸ்ஸியும் அதே மாதிரி தான் பெப் கார்டியோலா கிட்ட வந்தாரு. ஸோ பெப் கார்டியோலா வந்து அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான மேனேஜர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மேனேஜர்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ இப்போ இது ஃபிளிக் கையில, ஜாபி அலோன்சோ கையில தான் இருக்கு. பட் இங்க என்னன்னா வினி வந்து பண்ண இது வந்து அந்த டீமே இது பண்ண, அவங்க மேனேஜரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. லமைன் ஃபைட் போற ஆப்போசிட் டீம்னால ஹன்சிலிக் வா வா வா, ஏன்னா ஹன்சிலிக் வந்து செல்ல குழந்தாய் மாதிரி தான், சுட்டி குழந்தாய் மாதிரி தான் தூக்கி வச்சிரு லமைன் நம்மளை இது பண்றாரு, ஸ்பெயினுக்கு அனுப்ப மாட்டாரு. அவர் வந்து அந்த அந்த இதுல மாதிரி அந்த சீரிஸ் வரும் மேடம், ஐயோ அது நான் நேற்று கூட அந்த மீம் பார்த்தேன். அந்த பிரேக்கிங் பேட்ல வந்து நம்ம வந்து ப்ரொஃபஸர் வந்து போய் இது பண்ணுவாரு, அந்த மாதிரி அந்த ஆளை போய் கொள்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஏன்னா நிக்கி நிக்கோல்னாலே நிறைய பிரச்சனை வருதுன்ற மாதிரி மீம்ஸ் வருது. ஏன்னா அவருக்கு அந்த ஏரியாவில் பிரச்சனை, அந்த ஏரியாவில் இன்ஜுரிஸ்லாம் வந்தது அப்படின்னாங்க. ஸோ அவன் வந்து ஃபிளிக் என்ன யோசிப்பாரு, ஸ்பெயினுக்கு அனுப்பக்கூடாது, ஓகே. அண்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் இதாக வச்சுக்கணும். அதெல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 18 வயசு பேரு தான், அவன் இல்லாத போல அதை வேலை பார்க்குறான். அவனே சொல்ல முடியாது, அவங்க அப்பாவே அப்படிதான் இருக்காரு, அப்புறம் என்ன பண்ணுவான்? அதனால அது சொல்ல முடியாது. பட் ஓகே, கம்மிங் டு த கேம் பார்த்தீங்கன்னா இது கேம் முடிஞ்சிருச்சு. ரியல் மேட்ரிட் வந்து அந்த லூசிங் ஸ்ட்ரீக்கை இது பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. பிளஸ் இந்த சீசன் ஜாபி அலோன்சோ கீழ ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் கிளியர், செகண்ட் பொசிஷனோட 5 பாயிண்ட்ஸ் கிளியர், 27 பாயிண்ட்ஸ் 10 மேட்சஸ்ல. அண்ட் லாஸ்ட் 5 கேம்ஸ் இன் ஆல் காம்படிஷன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரியல் மேட்ரிட் வந்து பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஆடினாங்கன்னா டெஃபினட்டா லாலிகா அடிச்சிருவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆடினா சாம்பியன்ஸ் லீக் கூட அவனுங்க, ஏன்னா அவங்க ஃபார்ம்ல இல்லாத மாதிரியே சாம்பியன்ஸ் லீக் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஜாபி அலோன்சோ கீழ ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு நல்ல டீமா ஆடிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் லீக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு. கண்டிப்பா. அண்ட் எம்பாப்பே சம ஃபார்ம்ல இருக்காரு, நிறைய கோல் அடிச்சிட்டாரு. அண்ட் பெல்லிங்ஹாமும் வந்துட்டாரு திரும்பி இன்ஜுரியில இருந்து. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்சிலோனா லாஸ்ட் 5 கேம்ஸ் 3 லாசஸ்.
ஸோ அவங்க வந்து இங்கேருந்து எப்படி வருவாங்க, கண்டிப்பா இன்ஜுரிஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த டிஸ்பைட் த இன்ஜுரிஸ் ஃபெர்மின் லோபஸ், ராஷ்வர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதனால இப்ப நெக்ஸ்ட் லாலிகா கேம்லயும் பெட்ரியும் இருக்க மாட்டாரு, ரெட் கார்டு. அது பெரிய எஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. அண்ட் இது எனக்கு நீ என்ன யோசிக்கிறேன்னா, எரிக் கார்சியா வந்து தொடர்ந்து 2 கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு குபார்சியோட. எனக்கு தெரிஞ்சு அரோயோ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி கேம்ல ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் அரோயோ மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆனா நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா, ஏன்னா வந்து அரோயோ மாதிரி ஒரு லீடர், ஒரு கேரக்டர் வந்து பிட்ச்ல, அதுவும் எல் கிளாசிக்கோ மாதிரி ஒரு கேம்ல நமக்கு கண்டிப்பா கேரக்டர்ஸ் வேணும், கண்டிப்பா பிக் பர்சனாலிட்டிஸ் வேணும், அதுவும் டிஃபென்ஸ்ல ரொம்பவே தேவைப்படும். ஸோ அது வந்து கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. அவர் இருந்திருந்தா, ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு பிக் பர்சனாலிட்டிஸ், பிக் லீடர்ஸ்லாம் வந்து ஃபார்ம்லாம் வந்து மேட்டரே கிடையாது. இந்த பிக் கேம்ஸ்னு வந்துச்சுன்னா கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் அவங்கள்ட்ட இருக்கா, அந்த லீடர்ஷிப் இருக்கா, போடணும் அந்த கேம்ல போடலாம். ஆனா ஓகே, இது அது பெருசா தானே. அதுக்கு எல்லாமே அதான் சொல்றேனே, இந்த கேம் கொஞ்சம் இதா போய் மேட்ரிட் தான் ஜெயிக்கிற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவங்க பெனால்ட்டி அடிச்சிருந்தா 3-1 இருக்கும், கேம் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஸோ ஓகே, மேட்ரிட்க்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட், நல்லா போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போனா கண்டிப்பா அவங்க டொமஸ்டிக்ல நிறைய டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் யூசிஎல் கூட அவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்க ஈஸியாக அடிப்பாங்க. அண்ட் பார்சா இதுலேருந்து எப்படி கம்பேக் பண்ண போறாங்க, ஏன்னா இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆனால் ப்ளஸ் இப்போ லீக் வந்து இப்போ 5 பாயிண்ட் லீடு போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது திருப்பி பிடிக்கிறது இது மேட்ரிட் லூஸ் பண்ணாதான் உண்டு. அவங்க தான் அவங்களுக்கு எதிரி. நெக்ஸ்ட் எல் கிளாசிக்கோ வரைக்கும் அவங்க 5 பாயிண்ட் மேலே லீட்ல இருந்தாங்கன்னா டெஃபினட்டா மேட்ரிட் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஓகே ஓகே கைஸ், இது வந்து எல் கிளாசிக்கோ வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல கேம். ஸோ அடுத்த கேமில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌஷிக் அண்ட் அஸ்வின். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போதான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். அண்ட் குட் நைட்.